Hello, good morning, everyone. Vanakkam அன்பர்களே. Today, I am going to discuss this wonderful topic about 10 golden rules to check who will rise in careers in English and Tamil. So, I will start the first one with Tamil. For English audience, I will mention below the description from where the English audio will start. Okay, so I am going to start the principle of 10 golden rules, out of which one golden rule we are going to see. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த 10 ரூல்ல ஒரு ரூலை நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் வகையாக எல்லாராலையுமே முன்னுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா வர முடியாது. சில ஜாதகங்களுக்கு அதற்கான நிலை கடவுளே கொடுத்துடுறாரு. அப்ப அந்த கோல்டன் ரூல்ஸ்ல ஒரு ரூல் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10ஆம் பாவம் அப்படிங்கிற பாவம் தான் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அது தொழில் பாவம். அப்ப அந்த 10ஆம் பாவத்திற்கான அதிபதியும் 10ஆம் பாவத்தில் யார் உச்சாதிபதியாக வருகிறார்களோ அவர்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே ஒரு தொழில் முறையாக அவரால் நல்ல ஒரு உயர்ச்சிக்கு அவர்களால் செல்ல முடியும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 கிரகங்களும், அந்த உச்சாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகமும் நல்ல நிலைமையில், அதாவது எக்ஸால்டேஷன், உச்சமடைந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து அவர்கள் 2 பேருமே நல்ல சம்பந்தத்தில், அதாவது கேந்திர திரிகோண பாவங்களில் அமர்ந்து இருக்குமானால் அந்த மாதிரி ஜாதகங்கள் மிக உயர்வுக்கு அவர்களை கொண்டு சென்று விடும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பர்டிகுலர் ரூலோட முதல் ரூலோடைய உண்மை. அப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரியா வருதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப சரியா வருதான்னு பார்ப்பதற்கு, ஆனா நான் வச்சுக்கோங்க, அந்த உச்சாதிபதியோ பாவாதிபதியோ நீச்சம் அடையக்கூடாது. அந்த கிரகம் நீச்சம் அடையக்கூடாது, வக்கரம் அடையக்கூடாது, ரெட்ரோகிரேட்ல போயிடக்கூடாது, கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போகக்கூடாது, கிரக யுத்தத்துல அந்த கிரகம் அமரக்கூடாது. 2வது, துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 பாவங்கள்ல உட்காரக்கூடாது, மறைந்து விடக்கூடாது. இந்த பிளானட் மறைந்து விடக்கூடாது. நம்ம முன்னாடி பேசிட்டோம், மறையக்கூடாது. அந்த கிரகங்கள் திதிசூனிய பாவங்கள் அமர்ந்து, இல்லைன்னா திதிசூனிய பிளானட்டாகவும் அது இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அமைப்புகள் மட்டுமே அந்த பவர் கொடுக்கப்படுது. இதுல எல்லாம் இல்லாம நல்ல நிலைமையில் இருந்துட்டா போதும் அப்படின்னு. சரி, அப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வரலாம் வாங்க. அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஜாதகம் யாருடையது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை எடுத்துடுறேன். எடுத்துட்டு பார்த்தா தான் சரியாகும். சரி, எடுத்தாச்சு. அப்போ ஷேர் ஸ்கிரீன்ல போட்டோம்னா தான் அவருடைய இதை பார்க்க முடியும் இல்லையா? ஓகே, பார்த்தாச்சு. சரி, இவரோடது பாருங்க. இப்போ இந்த ஜாதகம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மறைந்த, தமிழ்நாட்டினுடைய மறைந்த முக்கிய மந்திரியாக இருந்த கருணாநிதி அவர்கள். அப்ப அவருடைய கடக லக்னத்திற்கு, அவர் பிறந்தது கடக லக்னம். இங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கடக லக்னத்திற்கு 10ஆம் பாவம்ங்கிறது மேஷம். மேஷத்தினுடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, 7ஆம் பாவத்துல உச்சமான நிலையில் அடைந்திருக்கிறார், கேந்திர பாவத்துல இருக்கிறாரு. சரி, அந்த பாவத்தினுடைய உச்சாதிபதி எங்க இருக்கிறாரு? சரி, அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்தவர் யாரு? அந்த பாவத்தினுடைய உடைமையாளர் சனி பகவானும் உச்சம் அடைந்திருக்கிறார். சரி, அந்த பாவத்தினுடைய உச்சாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எங்க இருக்கிறாரு? அவரும் 11ஆம் பாவத்துல லக்னாதிபதியும் உயர்ச்சி, எக்ஸால்டேஷன், லக்னாதிபதி உச்சமடைந்து சூரியன் கூட உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயும் சூரியனும் திரிகோண பாவங்களில் இருக்காங்க அவங்க 2 பேரும். அப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது அந்த பாவங்களுக்கு இயற்கையாகவே பலம், ஏகப்பட்ட பலம். அப்ப கேரியர்ல மிக முக்கியமான இடத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு உண்மை. அப்ப இன்னைக்கு அந்த ரூல் உங்களுக்கு அது போட்டு காட்டினா தானே புரியும் இல்லையா? ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல இவர் பிறந்த அந்த நேரத்துல இந்த செவ்வாய் இந்த மரணகாரக ஸ்தானம் ஆகிவிட்டது 7ஆம் பாவத்துல.
அப்ப இந்த செவ்வாயினால சில பிரச்சனைகள் ஏற்படும். என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண வாழ்விலும் பப்ளிக் நம்ம பப்ளிக் வந்து 7ஆம் பாவத்துல தான் பப்ளிக் நம்ம மீட் பண்றோம் இல்லையா? அந்த பப்ளிக் வந்து சில நேரங்கள்ல வந்து அவருக்கான ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அவர் அவர் கொஞ்ச நாளைக்கு வந்து விலகி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தன்னுடைய பதவியில இருந்தோ, தொழில இருந்தோ விலகி இருக்க வேண்டியது. ஆனா அது அட் த சேம் டைம் அதே செவ்வாய் வந்து 4ஆம் பாவ பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்த்து விடுகிறார். அப்படி பண்ணும் பொழுது ட்ரெமெண்டஸ் கெப்பாசிட்டி, மறுபடியும் எவ்வளவு தோல்வி ஏற்பட்டாலும் திரும்பி நான் வருவேன் அப்படிங்கிற அந்த வெறி, அந்த ஒரு எய்ம் வந்து அது செவ்வாய்க்கு அந்த பலமும் கொடுக்கப்படுகிறது. அப்ப திரும்பி ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஃபியர்ஸ்ஃபுல் பேட்டில்ஸ் பண்ணி அவர் வந்து ஜெயிச்சுட்டு வந்தாரு. பல தோல்விகள் அவருக்கு வந்தது. அட் த சேம் டைம் ஜெயிச்சுட்டும் வந்து நல்ல ஒரு நிலைமையில் பல தடவை முக்கிய மந்திரியாக இருந்த ஒரு ஜாதகத்தை முதல் ரூல்ல ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம் இல்லையா? சரி, நீ அடுத்ததுக்கு போவோம். இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு போயிட்டு வரேன். சரியா? நீ அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு மறுபடியும் சில ஜாதகங்கள்லாம் கொண்டு வரேன். சரியா? ஓகே ஓகே. இங்கிலீஷ் ஆடியன்ஸ், ஓகே. பிஃபோர் இங்கிலீஷ் ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் பாருங்க. இந்த 10ஆம் பாவாதிபதியும் உச்சாதிபதியும் நீச்சம் அடையக்கூடாது, டெபிலிட்டேட் ஆயிடக்கூடாது, வக்கரகதியும் ஆகக்கூடாது. 10ஆம் பாவாதிபதி ஆகக்கூடாது, உச்சாதிபதி ஆகக்கூடாது. இரண்டாவது, அவர்கள் இருவரும் துஸ்தான பாவத்தை அடையக்கூடாது. 6, 8, 12 பாவங்கள்ல உட்கார்ந்து விடக்கூடாது. இரண்டாவது, அவங்க யாருமே வந்து அது உச்சாதிபதியோ இல்லைன்னா பாவாதிபதியோ கிரக யுத்தத்தில் ஏற்படக்கூடாது. திதிசூனிய பாவங்களில் அமர்ந்து திதிசூனிய பிளானட்டாவோ ஆகிவிடக்கூடாது. அப்படி எல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இந்த உயர்வுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. நீ ஐ வில் கோ டு த இங்கிலீஷ் ஆடியன்ஸ். English audience, okay, today there is a very beautiful topic called as who will rise in career. This is a very common question to everyone, correct? So today we are going to see that principle number 1. There are going to be 10 principles, out of which the first principle is getting released. So the first one is, whenever career is taken, 10th house is an important house for profession. Everyone is aware about it, right? 10th house is the house of career. So there are 2 planets which are important for you to observe. The first planet is the 10th house lord, and the second planet is the 10th house exaltation planet. These 2 planets should be well placed in the chart, which means attained high level of strength. Also, if it is placed in Kendra Trikonas, and they both should also try to be in the Kendra Trikonas to support each other. If that is the case, then the person will attain high status in his career. He will be having a lot of rise in his career. Okay, so this is a principle one should understand. But at the same time, if the 10th house lord or the 10th house exaltation planet is either debilitated or it had fallen, it was in a retrograde position at the time of birth, if it is placed in a Dusthana, which is 6, 8, 12, or if it is in a bad position among each other, or if it is placed in Graha Yuddha, or if this planet is becoming Titishunya Bhavas or Titishunya planet itself, then the person's problem in career will be, the rise will be a problem. This is the first rule for everyone to understand. If that is there, then that particular chart is having a problem in the career rise. But if it is not, then the person will be definitely attaining high status in his career. So we are going to see one sample chart, and I will show you the sample chart for you to understand this beautiful topic. So you can see one chart. For people who are North Indians who cannot understand the South Indian chart, I will explain this chart. It is South Indian, which is a ex-Chief Minister of Tamil Nadu, Karunanidhi's chart. So the Cancer is the ascendant. Rahu is in the Leo, 2nd house. The 4th house Saturn is exalted in Libra. 5th house Scorpio is Jupiter retrograde. 7th house Mars is exalted. 8th house Ketu. 9th house no planet. 10th house Aries is having Mercury.
11th house Rishabha is having Moon and Sun, and 12th house Gemini is having Venus. So this is the chart. Now we understood that from this is a Cancer ascendant chart. So naturally the 10th house Lord is Mars. How is the Mars? The Mars is an exalted in Capricorn. So the first, it is a beautiful chart for career rise because it is in Kendra and it is in exalted status. Beautiful. Then I want to see whether, one more observation you have to see, that this particular Mars is also aspecting the 10th house. Beautiful combination, beautiful. And it is also aspecting this ascendant, it is also aspecting the second house. Very, very good. So the career rise, not only the career rise, it is also increasing his personality, it is protecting his profession, career, it is also protecting the finance. Beautiful. But we can also see that the planet, the Mars, where it is situated, the dispositor Saturn is also exalted. Beautiful again. But for us, what is important is the exaltation planet of the 10th house, which is Sun. So where is Sun? Sun is in the 11th house, but it is with the Lagna Lord exalted. So naturally, the moon is lifting the Sun in such a way in politics. So if you can see these two combination, Mars and Sun, they both are in Trikonas. They both are supporting beautifully. So Mars is telling that, don't worry, I am here to fight the battles, election battles, and make you a superstar in politics. And he was number of times Chief Minister of Tamil Nadu in the Tamil Nadu history. But at the same time, there is one problem in the chart, which is Mars is in Maranakaraka in the 7th house. So sometimes the people may totally ignore this gentleman due to this poor placement of Mars. But at the same time, he's having a capacity to return back. Every time he will be losing the battle, he will be fierce. He will be having fierce battles with opponents. At the same time, he was having a capacity to sprung back. So that was a very important quality a person should have. And the Sun is exalted with, sorry, the Sun is in the 11th with the exalted moon in the Upachaya Bhava. So it makes the person very high rise in the career. But at the same time, you also can observe that the moon and Sun is in the Bhadaksthana for the Cancer. So there will be a lot of hiccups in the rise, but it is an assured rise chart. It is a career rise chart. Okay. So that is what I am asking you to understand. But if these two lords, like that is 10th house lord or the 10th house exalted planet, if it is in a debility or if it is in retrograde or if it is in a Dusthana houses, 6, 8, 12, or if the relationship between these two are also not in good houses, then if it is in a Grahayuddha or if it is in a Dusthana houses already mentioned. Then if it is in Titisunya, either in Titisunya Bhava or is a Titisunya planet, then also there is a trouble indicated. So that is how we have to understand this particular topic of who will rise in the career. So I hope we have released a wonderful topic with a case study for you to understand the first rule of who will rise in the career. Beautiful, right? Okay, so I'm going to come up with other 9 rules. Stay tuned, subscribe to our channel, and also if you like this video, like and share in the social media with your friends and with your near and dear. Thank you once again for giving an opportunity to speak to you today. Thank you.